வணக்கம் நண்பர்களே, உற்சாக நியூஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்குன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. 12 ராசிகளில் நீங்கள் எந்த ராசின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா 12 ராசிகளில் இரண்டாவதாக வரக்கூடிய ரிஷப ராசி நண்பர்களை தான் பார்க்க போகிறோம். சுகங்களுக்கு அதிபதினே சொல்லக்கூடிய சுக்கிரனை ராசிநாதனாக நீங்கள் கொண்டிருக்கீங்க. ஜோதிடத்தில் ரிஷபராசிக்குரிய சின்னமாக எருது சொல்லுவாங்க. அதனால் நல்ல மன உறுதி கொண்ட நபராக தான் பெரும்பாலானவங்க ரிஷபராசியில் சேர்ந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செல்வ செழிப்புள்ள குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் கொண்டவன்னா நீங்கள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் என்றென்றும் நன்மைகள் ஏற்பட என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும், இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு. மேலும் கணக்கன்பட்டி சித்தர் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை முன்னதாகவே பார்த்தீங்கன்னா சொல்லிய ஒரு அற்புதமான ஒரு சித்தருங்க. இவர் பார்த்தீங்கன்னா தற்போது தீவ சமாதி அடைந்திருக்காரு. இவருடைய அருள் வாக்கின்படி தற்போது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். ராசியை பொறுத்தவரை நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம்னு அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக கார்த்திகை 2, 3, 4 பாதத்தில் உள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுக்கின்ற காரியத்தில் தடை தாமதம் உண்டாகலாம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது ரொம்ப கவனமாக செயல்படுவது நல்லது. குடும்ப பிரச்சனை இனி தீரும். எதுவும் வரட்ட கௌரவம் பார்க்காம முரட்டு தைரியம் கூடாது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டு நீங்கங்க கூட்டு தொழிலில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நற்பலன்களை உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீங்க. அடுத்ததாக உங்கள் ராசியில் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவு எடுக்க முடியாத குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாகிடும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீங்க. அதனால் மதிப்பு உயரப்போகுது. எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேற்றம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை சாதகமான பலனை தரும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சில சாதனைகளை செய்து முறியெடுத்துடுவீங்க. புதியதாக எந்த ஒரு விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆரம்பித்தா ரொம்ப சிறப்பாக அமையுங்க. அடுத்ததாக மிருகசீரிஷம் 3, 2 பாதத்தில் உள்ளவங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தாலும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பீங்க. வியாபார போட்டிகள் இனி குறையும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு புதிய பதவி கிடைக்குங்க. சிலருக்கு கூடுதல் பொறுப்போடு சேரும். வருமானமும் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். பாராட்டு கிடைக்கும்னே சொல்லலாம். அதனால மன திருப்தி உண்டாகும். பிள்ளைங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் தனவாக்கு ஸ்தானத்தில் குருவோ, சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், தொழிற்ஸ்தானத்தில் புதன், சனி, ராகுன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த கிரகநிலையால் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு தொழிற்ஸ்தானம் நன்றாக இருக்குதுங்க. அதனால தொழிலில் நல்ல லாபம் உண்டு. குரு பார்வையால் நல்ல யோகமான பலன்களையும் பெற போகிறீங்க. பணவரத்தினை அதிகரிக்கும். மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கோ. சொத்துக்கள் சம்பந்தமான காரிய அனுகூலம் உண்டு. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்குங்க. புதிய நபர்களுடைய நட்பு உண்டாகும். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான பலன் உண்டு. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா நன்மை உண்டு. பொருளாதார நிலை இனி உயரப்போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இந்த நேரத்தில் உறவு பலப்படும். மேலும் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியாக தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க. பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு வீண் அலைச்சல் இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பதும் நல்லது. அரசியல் துறையினருக்கு புதிய முயற்சிகள் கை கொடுத்துடுங்க. மாணவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது.
பாடங்களை ரொம்ப கவனம் செலுத்துவது நல்லது. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரமாக ஆரம்பமாகிடுச்சு. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. தங்க நகைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகம் தாங்க இது. எப்போதும் உங்கள் வேலை பிஸ்னஸை சார்ந்தே எண்ணங்கள் இருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன், செவ்வாய், புதன், சூரியன், ராகுன்னு கிரகங்கள் நிலைகள் இருக்குது. இதனால் 10ல் சாதகமான கிரகங்கள் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதீத உழைப்பை போட்டிங்கன்னா அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய யோகம் இருக்குது. தங்கத்தை வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. உடம்பை சளி பறப்பதால் சோம்பல் ஏற்படும். எப்போதும் வேலை வேலைன்னு உள்ளதே என்று எண்ணம் போட தோன்றலாம். மேலும் இந்த நேரத்தில் உங்கள் எண்ணங்களில் வேலையில் மட்டும் இருக்கும். 11ஆம் இடத்துல இருந்து 1ஆம் இடத்தை பார்ப்பதால் கொஞ்சம் ஓய்வெடுத்தலும் கடன் தொடர்பான இஎம்ஐயை தொடர்பான எண்ணங்கள் உங்களை ஓட வைக்க தொடங்கிடுங்க. சுக்கிரன் பகவான் 10ஆல் இருப்பதால் ஒளிப்பதிவாளர் முதல் சினிமா துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அற்புதமான யோகங்கள் உண்டு. டிராவல்ஸ் வைத்திருந்தீங்கன்னா ஓட்டுநர்களுக்கு ஒரு நல்ல நேரமாக இது அமையும். மேலும் 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வந்துட்டாரு. அடுத்த வாகனம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுவீங்க. ஓட்டுநர்கள் கூடுதலாக கார்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. புதன் பகவானும் 10ல் அமர்ந்திருப்பதால வக்கீல் நீதித்துறையில் இருந்தீங்கன்னா பேச்சு திறமையாலையும் கமிஷன் ஏஜென்ட் ஆசிரியர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இருக்க போகுது. மேலும் குரு பகவான் 2ஆம் இடத்துல, புதன் 10ஆம் இடத்துல இருப்பதால நல்லாசிரியர் விருது வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அரசிடமிருந்து கௌரவ விருதுகள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு. மேலும் இறுதியில் இந்த சூரிய பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு வருவதால் 5 கிரக சேர்க்கை உண்டாகும். அந்த கிரகண சேர்க்கையால் பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை புகழை பெறுவீங்க. சோலார் சிஸ்டம், வெப்பத்தில் பணிபுரிபவங்க, அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள்னே உங்களை சந்திக்க போகிறாங்க. மேலும் 4 கூடியவர் 10ஆம் இடத்துல வருவதால் அரசியல் பொது வாழ்க்கையில் ஆர்வம் அதிகரிக்கும். தொழில் மற்றும் சிறப்பாக இருக்கும். தேர்தலில் நிற்கலாம் என்கின்ற எண்ணம், பதவி ஆசை சேரும். இந்த மாதத்தில் எந்தவித கெட்ட விஷயங்களும் நடக்காதுங்க. மேலும் உங்களுடைய மாதமாகவே இது அமைந்திருக்கு. எடுத்த காரியத்தில் ஜெயம் உண்டு. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. நேரத்தை வீணடிக்காமல் உழைப்பை கொடுத்தாலே சிறப்பான பலன் காத்திருக்கு. மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதியை கடைபிடித்தாலே எல்லாம் சரியான திசையில் செல்லும். இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்க போகுது. தனிப்பட்ட தொழில்முறை விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சமநிலையை பராமரிக்க வேண்டியது ரொம்ப நல்லது. நீங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நன்றாக உணர்வீங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண் வைத்திருப்பதும் முக்கியம். உங்கள் மூத்த அதிகாரிகளோடு நல்லுறவை பேணுவது அவசியங்க. அலுவலக அரசியலில் இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள சக ஊழியர்களினுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பது ரொம்ப முக்கியமாக அமையும். குழு கூட்டங்களில் தெளிவான சமநிலையை கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. முழு திட்டங்களை உங்கள் பங்கு மிக முக்கியங்க. அதே போல் நிதி நிலைமை பொறுத்தவரை இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை முறையில் சில சமரசங்களை செய்ய உங்களை தூண்டும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்யும் போது எச்சரிக்கையாக இருங்க. அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்த்திடுங்க. வருமான ஆதாரங்கள் அப்படியே இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். தங்கள் தொழிலை புதிய பகுதி இல்லைனா சந்தைகளுக்கு விரிவுபடுத்த திட்டமிடலாம். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய குழந்தைகள் கொண்ட பெற்றோர்கள் கல்வி கட்டணம் செலுத்தி நிதி கோரிக்கை விடுங்க. சிறிய விஷயங்களை பெரிய விஷயமாக்குவதை தவிர்த்து உங்கள் துணையோடு ஒரு நல்ல உறவை பேணுங்க. குடும்பத்தில் விரிவுபடுத்துவதோடு தொடர்பான நேர்மறையான செய்திகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. எந்த ஒரு தவறான புரிதல்களையும் உரையாடல் மூலம் தீர்க்க முயற்சி செய்யுங்க. தனிமையில் இருப்பவங்க ஒரு சுவாரஸ்யமான நபரை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. திருப்திகரமான உரையாடலுக்கு வழிவகுக்கோ. குடும்ப சூழலிலோ இல்லைனா பொது இடங்களிலோ மரியாதை குறைவாகவும் நடந்து கொள்வதை தவிர்த்திடுங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்கள் நேர்மையும் உண்மையும் உங்கள் உறவில் மிக முக்கியமாக இருக்க போகுது. சில திருமணமான பெண்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது பற்றி கூட யோசிக்கும். இந்த நேரத்தில் உடல்நல ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோல் ஒவ்வாமை இல்லைன்னா தொற்றுகள் இருந்துச்சுன்னா உரிய மருத்துவரை அணுகுவது நல்லது. குடும்பத்தோடு நேரம் செலவிடுவது மன அமைதியை கொடுத்துடுங்க. சிலருக்கு நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். வைரஸ் காய்ச்சல் இல்லைன்னா வாய் பற்கள் தொடர்பான பிரச்சனைகளும் பாதிக்கப்படலாங்க. இந்த மாதத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு தங்கள் காதலை முன்மொழிவதில் சிரமங்களை சந்திக்க வேண்டியது. இந்த நேரத்தில் புதிய மின்னணு சாதனங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. உயர் ரத்த அழுத்தம் உள்ளவங்க கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க. பழைய முதலீடுகளை எதிர்பார்த்த வருமானத்தை தராமல் போகலாம். காதல் உறவுகளில் நேர்மையான சூழ்நிலை உருவாக போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னா உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானின் அருள்
தொடர்ந்து பெறுவதற்கு வெள்ளிக்கிழமை நாட்களில் மல்லிகை பூக்களை சமர்ப்பித்து கேசரி இல்லைன்னா ஏதாவது இனிப்பினை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான பலன்கள் எதுவும் ஏற்படாமல் இருக்கும். 6 மாதத்துக்கு இல்லைன்னா வருடத்துக்கு ஒரு முறையாவது சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. அதே போல் பொருளாதார வசதி இருக்கக்கூடிய பட்சத்தில் கோவிலுக்கு பசுமாட்டை தானமாக அளித்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.